என்னோட மொபைல்னு சொல்லும் போது நான் வேற மொபைல் வேறன்னு தேடுகிறதோ, என்னுடைய சரீரம்னு சொன்னால் நான் வேறு, இந்த சரீரம் வேறு. அப்ப சரீரம் இது, நான்கிறது எது? ஆத்மா தான் அந்த நான் என்பது. அந்த ஆத்மாவினுடைய வசத்துல இருத்தல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை, ஆத்மா தான் நிரந்தரமானது, அது பெருமானுக்கு அடிமைப்பட்டது அப்படின்னு அதையே நாம சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னு சொன்னால் நாம எப்பவும் ஜாகிரதையா இருப்போம்னு அர்த்தம். வீழ்ச்சிங்கிறதே நமக்கு கிடையாதுங்கிறது அர்த்தம். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? நமக்கு வீழ்ச்சியே இல்லை, நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கோயிலுக்கு வந்தா தான் வாழ்ச்சி, கோயிலுக்கு வரலன்னா வீழ்ச்சி. அவரை பார்த்து நம்ம அடிக்கடி என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கணும்? நீ ஆண்டான், நான் அடிமை, உனக்கு தொண்டுகள் செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன். பெருமானே என்னிடத்திலே தொண்டுகளை பெறுவாயாகன்னு சொல்லணும். கடவுளை பார்க்கறச்செல்லாம் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டுக்கொண்டு அவரிடத்திலே வாராதீர்கள்.